ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். காலம் கடந்து நான் முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக இப்ப கண்ணீர் விட்டு அழுவுறதா இங்க பாக்குறோம். ஏன் திமுக கூட நம்ம கூட்டணி வைக்க மறந்துட்டோம்? ஏன் திமுக கூட நம்ம கூட்டணி வைக்கவே இல்ல? ஒருவேளை அப்பவே நம்ம திமுக கூட கூட்டணியில இருந்தா இப்போ ஒரு பெரிய கட்சியா இருந்திருப்போமோ அப்படின்னு யோசிச்சிருக்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். ஏற்கனவே உங்களுக்கு வாய்ப்பு வந்ததுங்க. 2011 உங்களுக்கு வாய்ப்பு வந்தது. ஆனா இவங்க தான் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல போனோம். ஏன்னா கலைஞர் அவர்கள் கூட என்ன சொன்னார்னா பழம் நழுவி பால்ல விழும் அப்படின்னு சொன்னாரு. தேமுதிக எப்படியாவது கூட்டணிக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இவங்க வந்து வரவே இல்லை அப்படின்னு சொல்றதா நிதர்சனமான உண்மை. இப்போ எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. அதிமுக போயிட்டு வந்தாங்க, பாஜக போயிட்டு வந்தாங்க, எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தாங்க. இவங்களுக்கான ஒரு அங்கீகாரம், ஒரு ஸ்தரமான ஒரு இடம் இடவே இல்லை. ஆனா திமுகவுக்கு வந்துட்ட பிறகு இப்போ உணர்றாங்க, ஏன் இந்த சான்ஸை நான் ஃபர்ஸ்டே எடுக்கல? திமுக கிட்ட வந்திருந்தா இந்நேரம் எங்களுடைய கட்சி பலமான கட்சியா இருந்திருக்கும். அதிமுகவே விழுங்குற அளவுக்கு இன்னைக்கு தேமுதிக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா அவர்கள் இப்போ என்ன பண்றாங்க, வேதனையா சொல்றாங்க. சோ மிஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறமும் நான் இதை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, உறுதிமொழி எடுத்திருக்காங்க. திமுக கூட்டணிக்கு வந்தா ஒவ்வொரு கட்சிக்கும் எந்த அளவுக்கு அங்கீகாரம் இருக்கும், தகுதிகள் இருக்கும், எந்த அளவுக்கு அந்த கட்சி வளர்ச்சி அடையும் அப்படின்றத உணர்ந்திருக்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு தான் சொல்ல போனோம். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.